ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? 7 பயிற்சி 7.1 ஐந்தாம் என்ன கொடுத்துருக்கோம்? ஒரு இரு சமபக்க முக்கோண வடிவிலுள்ள ஒரு விளம்பர பலகையின் சுற்றளவு 36 மீட்டர். ரெண்டு பக்கம் சமமாக இருக்கு. இரு சமபக்க முக்கோணம், மூணாவது பக்கம் வேறையா இருக்கு. இந்த ரெண்டு பக்கமும் சமமாக இருக்கு. அந்த விளம்பர பலகை முக்கோண வடிவத்தின் சுற்றளவு விளம்பர பலகையின் சுற்றளவு 36 மீட்டர் மற்றும் அதன் ஒவ்வொரு சமபக்கத்தின் நீளம் 11 மீட்டர். இந்த சமமா இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு பக்கம் சமமா இருக்குது, அதனுடைய அளவு 13 மீட்டர் 13 மீட்டர் கொடுத்துருக்கோம். இந்த மூணாவது பக்கம் என்னன்னு தெரியாத அதை எக்ஸ்ன்னு வச்சுக்கிறோம், எக்ஸ் மீட்டர்னு வச்சுக்கிறோம். ஓகே, இந்த விளம்பர பலகை இந்த மாதிரி இருக்கு. அதற்கு வண்ணம் பூச ஒரு சதுர மீட்டருக்கு ரூபாய் 17 ரூபா 50 பைசானா மொத்த செலவு எவ்வளவு? அந்த விளம்பர பலகையில பெயிண்ட் அடிக்கணும், எவ்வளவு செலவு? இப்போ ரெண்டு பக்கம் கொடுத்துட்டாங்க, மூணாவது பக்கத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். சுற்றளவு 36 மீட்டர் கொடுத்துருவாங்க. சுற்றளவு வந்து 2S. 2S = 36 மீட்டர்னா 1S = 18 மீட்டர். எஸ் கண்டுபிடிச்சு வச்சாச்சு. இப்போ 2A இருக்கு, B இருக்கு, C தான் இல்லை. ஓகே, இப்போ அதை கண்டுபிடிக்கணும். எஸ்ஸுக்கு என்ன ஃபார்முலா? S = A + B + C/2ன்னு நமக்கு தெரியும். அப்போ S = ஏங்கிறது 13, பிங்கிறது 13, சிங்கிறது x/2. S 18 கொடுத்துருக்காங்க. 26 + x/2 அங்கிட்டு கொண்டு வந்துடுறேன். 36 - 26 = x. அதாவது x = 10 மீட்டர்னு வந்துடுது. மூணாவது பக்கம் எவ்வளோ வந்துடுது? 10 மீட்டர். ஆக்சுவலாக 36 மீட்டருங்கையில் இங்கே 26 மீட்டர் போகையில் இங்கே ஒரு 10 மீட்டர் வந்தால் தான் கூட்டினா 36 மீட்டர் கிடைக்கும் நம்மளுக்கு சுற்றளவு. ஓகே, இப்போ பரப்பளவு. ஸோ 3 பக்கத்தை எழுதுவோம். ஏயும் 13 மீட்டர், பியும் 13 மீட்டர், சி வந்து இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் 10 மீட்டர்னு, எஸ் 18 மீட்டர். ஸோ பரப்பளவு கண்டுபிடி. பரப்பளவு A = √S × S - A × S - B × S - C. 18 18 - 13, பியும் 13, சி 10. சப் பண்ணுறேன், பிரித்து எழுதுவோம். 3 9, 9 2 18, 2 5, 3 2 பிரிக்கிறேன் 8. ஓகே, இப்போ 3 2 டைம் இருக்குது, 5 2 டைம் இருக்குது, 4 2 வந்து 4 டைம் இருக்குது. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 60 சதுர மீட்டர். எது? முக்கோணத்தின் பரப்பு. அந்த முக்கோண வடிவத்தில் உள்ள விளம்பர பலகையின் பரப்பு 60 சதுர மீட்டர். ஒரு சதுர மீட்டருக்கு 17 ரூபா 50 பைசா. ஒரு சதுர மீட்டருக்கு வண்ணம் பூச செலவு ரூபாய் 17.50. அப்படியானால் 60 சதுர மீட்டருக்கு வண்ணம் பூச 17.50 60ஆல் பெருக்க வேண்டியது. பெருக்குவோமா? 2 0 போட்டுருவோம். 5000 30க்கு 0 மிச்சம் 3, 42 45 மிச்சம் 4, 10 2 ஸ்தானம் சொல்லி. அப்போ அந்த விளம்பர பலகைக்கு பெயிண்ட் அடிக்க 1050 ரூபா செலவு. ரூபாய் செலவு. ஓகே.